ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நாம் பிரெட் துண்டு இருந்தாலே போதும், 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்ஸை ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் இதை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், எல்லோருமே பாராட்டுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை மாதிரி வீட்டில் இருக்கிற பிரெட் துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பிரெட் துண்டு தான் மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற ஓரங்கள் நாம் ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவைப்படாது. அதால் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி இதெல்லாம் நீக்கலாம். இதை மாதிரி 4 பக்கம் இருக்கிற பிரெட் துண்டுகளை கட் பண்ணி வேறையாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 பிரெட் துண்டுகளையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் கட் பண்ணதுகளை வேஸ்ட் ஆக்க தேவையில்லை. பிரெட் க்ரம்ஸ் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதால் கவனமாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ இந்த பிரெட் துண்டுகளில் இருக்கிற ஒயிட் பகுதி மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்போ இதையுமே நான் சிசர் வச்சு 4 துண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சதுரமாக தான் ஸ்வீட் செய்ய போகிறேன். அதால் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சிசரால் கட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பிரெட் துண்டுகளுமே நான் இதை மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் பீஸுகளை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறனாலும் எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் இதை மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் பட்டர் சேர்த்து ஷெலோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். உங்களோட விருப்பம் டீப் ஃப்ரை பண்ணிடலன்னு ஸ்வீட் கொஞ்சம் நேரத்துக்கு நல்ல இதாக இருக்கும். இல்லாட்டி இதே மாதிரி உடனே செஞ்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணுறேன்னு சொன்னால் இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டரில் ஃப்ரை பண்ணக்குள்ள நல்ல வாசமாகவும் ஸ்வீட் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட்ஸுக்கு திக்னஸ் கொடுக்குறதே நம்ம எடுக்கிற கஸ்டர்ட் பவுடர் தான். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடருக்கு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்து இதை மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வைக்க போகிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி செய்யக்குள்ள இந்த ஸ்வீட் நல்ல ஒரு திக்னஸில் இருக்கும். நீங்கள் இது இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ இதை மாதிரி ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 துண்டு பிரெட்டுக்கு 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்தீங்கன். நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வரணும். இதே மாதிரி நல்லா கொதித்து வரங்காட்டிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஆடை வந்திருக்கு. இதை மாதிரி நல்லா பால் திக்காகி இந்த மாதிரி பால் நல்லா திரண்டு வரணும். இப்போ இப்படி வந்ததுக்கு பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கஸ்டர்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாலில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னுச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே இல்லைன்னுச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சு இதை மாதிரி நல்லா டிக்காக்கி எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு ஏலக்காய் சேர்க்கலை, கஸ்டர்ட் சேர்க்குறதால நல்ல வாசம் இருக்கும். இப்போ இதுவுமே நல்லா டிக்காய் வந்தது பிறகு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சீனி சேர்த்திருக்கேன். இந்த ஸ்வீட்ஸுக்கு வெள்ளை சீனி சேர்க்கக்குள்ள கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும், பார்க்குறதுக்குமே ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகினது பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் ஒன்று கிடச்சிருக்கும். இதிலேயே உங்களுக்கு தேவையான நட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணித்தேரத்துக்கு நல்லா ஆற விட்டதுக்கு பிறகு இதில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிற பிரெட் துண்டுகளை சேர்க்கலாம். நீங்கள் இதில் சூடோடு சேர்க்கக்குள்ள டக்குன்னு பிரெட் அந்த பாலெல்லாம் முறிஞ்சு எடுத்துடும். அதால் கொஞ்சம் மாறினதுக்கு பிறகு சேர்த்திலன்னு சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக ஏர்லியாகவே சேர்த்துட்டேன் பிரெட்டுகளை. நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு பிறகு
நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பிரெட் துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி உங்களோட வீட்டில் திடீரென்று கெஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னால் செஞ்சு கொடுங்க. ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. எதுவுமே கடையில் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக இந்த ஸ்வீட்ஸை வந்து நாம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸுக்கு நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.